உங்களோட லைஃப்ல ஒரு மேஜிக் மாதிரி மொமெண்ட் நடந்திருக்கா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நடந்ததே கிடையாது. டார்க் மேஜிக் தான் நடந்திருக்குன்றீங்களா? காலேஜ் டைம்ஸ்ல வந்து வீட்டில் வந்து அமௌண்ட் 20 ரூபா தான் கொடுப்பாங்க. ட்ரெயினுக்கு 10 ரூபா, பஸ்ஸுக்கு 8 ரூபா. ஸோ கரெக்டாக 20 ரூபா கொடுப்பாங்க. வேற எதுவும் செலவுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து 20 ரூபா வச்சிருக்கேன். அது 20 ரூபால எனக்கு கொஞ்சம் நெக்கலாம், ஏதோ பசங்க கூட போயிடலாம், அப்படி அவங்க காசு போடுவாங்க அப்படின்ட்டு சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாதிரி வாங்கி சாப்பிட்டேன். நான் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. சரி பசங்கெல்லாம் போகலாம் பார்த்தா லேட் ஆயிடுச்சு. அன்னைக்குன்னு டைமு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. சரி என்னடா அது கையில காசு இல்லையே, பசங்களும் போயிட்டாங்க, யாருக்குள்ள கேட்கறது, ஏதாச்சும் ஒரு ரூபா சேர்த்து வீட்டுக்கு வந்துடலாமா? ஆனா எனக்கு வெக்கமா ரொம்ப இருந்துச்சு. ஒருத்தர் வந்துடுறா மச்சான் வந்து என்கிட்ட, ப்ரோ இந்த மாதிரி டிக்கெட் மாற்றி எடுத்துட்டேன் பீச் ஸ்டேஷன் வரைக்கும், 10 ருபீஸ் இருக்கா கொடுங்க அப்படின்னு, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. ப்ரோ என்கிட்ட காசு இல்லை. சரிதான் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. இது என்ன இது இவ்வளோனா ஒரு சம மொமெண்டா இருந்தது மச்சான். எனக்கு என்னது ஏதோ ஒரு மேஜிக் நடக்குதா என்னன்னு எனக்கு கூட புரியல. அவரு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவரு போயிட்டாரு. இவ்வளவு தேவையா இருந்தது, கரெக்டா நம்ம கையில அது வந்து சேருதுன்னு பார்த்து கரெக்டா ட்ரெயின் வருது. சூப்பரா இருந்தது. மொமெண்டா இருந்தது எனக்கு நிஜமாவே செம்மையா இருக்கு. அப்புறம் நான் வந்து ட்ரெயின்ல ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். கேன்டீன்ல சும்மா பிரேக்ல வாங்கி சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு மட்டும் தான் இருக்கும். அங்கே தான் பஸ் ஏறி தான் வீட்டுக்கு போவேன். அங்கே வெயிட் பண்ணும்போது ஃபுல்லாக டீலக்ஸ் பஸ் தான் வரும் மோஸ்ட்லி. அதில் ஏறினா காசு பத்தாது, அதனால வெயிட் பண்ணி என்ன பண்ணுவேன், அந்த எக்ஸ்பிரஸில் போவேன். காலேஜில் சும்மா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு சதீஷ் தான் வந்து காசு எடுத்துட்டான். காசு எடுத்துட்டு எப்பவுமே ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கரெக்டாக காசு வச்சிருப்போம். அவன் விளையாடுனா அந்த காசு எடுத்துட்டான். அது எனக்கு தெரியாது அவன் எடுத்துட்டானே. நான் காசு இருக்குன்ற தைரியத்துல போயிட்டு பஸ்ல போய் ஏறி உக்காந்துட்டேன். இந்த பஸ் எக்ஸ்பிரஸ் பஸ் உக்காந்துட்டு பர்ஸ் எடுக்கிறேன். 3 ரூபா இருக்கு கரெக்டா. டிக்கெட் ஆனா வந்து 11 ரூபாவோ 12 ரூபாவோ போல. 3 ரூபா இருக்கு. என்கிட்ட சுத்தமா காசு இல்ல. அந்த கண்டக்டர் நான் வந்துட்டு இந்த மாதிரி டிக்கெட் எடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டும்போது நான் வந்து ஆனா ரொம்ப நேரம் பார்த்துன்னா அவரு கண்டுபிடிச்சிட்டாரு காசு இல்லைன்ட்டு. 3 ரூபா தான் இருக்கு அப்படின்னு. வேற எவனா மோஸ்ட்லி திட்டுவாங்க. அவர் எதுவுமே சொல்ல, இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டாப்ல வந்து நான் இறக்கி விடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுக்கு நானும் ஆக்சுவலி அந்த ஸ்ரீனின்னு ஒரு பையன் தான் வந்தான், தாம்பரம் தான். அங்க வந்து திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட அழுகுற ஸ்டேஜுக்கு போயிட்டான். கேட்டது வந்து 10 ரூபாவோ 12 ரூபாவோ. அவன் வந்து 100 ரூபா கொடுத்துட்டு மச்சான் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்றா அப்படின்னு சொன்னான். அந்த மனசு இருக்க அதான் கடவுள். நான் சொல்றேன் இல்லைன்னு வச்சுக்கேன், மேக்ஸிமம் பெரும்பாலத்துக்கு டெய்லி காசு செலவு கொடுத்துருவாங்க. நான் என்ன பண்ணுவேன், செலவு கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு நான் சேர்த்து வைக்கணும்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ எனக்கு ஒரு பொருள் வாங்கணும் சேர்த்து வைக்கணும்னா செலவு மிச்சம் பண்ணிட்டு அந்த காசு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். பஸ் கூட வச்சுக்கேன், அந்த 5 ரூபா கூட எனக்கு தேவைன்னா நான் நடந்து வந்துடுவேன் வீட்டுக்கு. சத்தியமா அவன் இந்த ஊருக்காரனா மட்டும் இருக்க மாட்டான். அந்த காசு சேர்த்து வச்சிருவோம். அந்த மாதிரி எனக்கு காசு எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நானும் அது மாதிரி சேர்த்து வைப்பேன், ஆனா அதை சாப்பிட்டுருவேன். அந்த பொருள் வாங்குற வரைக்கும் அந்த காசு செலவு பண்ண மாட்டேன். எனக்கு அந்த பொருள் வேணும்னா அந்த பொருள் வேணும். நல்ல இது வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்திருக்கா. நமக்குலாம் அதெல்லாம் கண்ட்ரோலே இருக்காது. அதுதான் சொல்றேன், நான் அந்த காசு சேர்த்து வைப்பேன், நான் சேர்த்து வச்சிருப்பேன், உண்டியில வச்சிருப்பேன். சரி எப்படியா பார்த்தா பஜ்ஜி ஊடா போடுவாங்க, அதேதான் அது கூட கட் பண்ணிடுவேன். அந்த 6 மாசத்துக்கு எப்படின்னு நீ மனுஷனே இல்ல தெரியுமா, கட் பண்ணிடுவேன். அப்படி சுத்தபத்தமா இருக்கான்டா ஜீவன். பர்த்டேக்கு அப்படிதான் ஜூன்ல ஆரம்பிப்பேன் ட்ரீட் வைக்கிறதுக்காக காசு டிசம்பர் வரைக்கும் சிறு சேர்த்து 5000 சேர்த்து அப்படியே. பிரில்லியன்ட். 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா. இனிமே நீ அதை கத்துக்கணும்.